நம்ம இந்த 2 நாள் நிறைய காரியத்தை குறித்து கேட்டோம். நம்ம இன்னைக்கு கட்டு உடைக்கிறதுக்கு முன்னால நம்ம ரெகுலரா ஒரு மனுஷனோட ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில இருக்கிறதான ஒரு 7 காரியம். அது சும்மா ஒரு முகவரை தான் சொல்றேன், வசனம் எடுக்காம. கொல்லும் கொடிய பாவங்கள் 7. கொல்லும் கொடிய பாவங்கள் 7. பாருங்க, அது சாதாரணமாக இருக்கு, நம்ம அது பாவனே உணர மாட்டோம். ஒண்ணு ஆணவம், அகந்தை, அதான் ஆணவம். 2வது சினம், கோபம். அனுதினம் உங்களுக்கு சாபத்தை கடத்தி கொண்டு வருகிற கடத்தி. நீங்க வந்து சாபக்கட்டு உடைச்சிட்டு போறீங்க, நீங்க திரும்ப அந்த சாபத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்றோம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணி நம்ம மீட்டு மேல வர 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 எல்லாமே மாற்றம் வரணும். கட்டு உடைக்கப்பட்ட ஒண்ணு ஆணவம், 2வது சினம். இது வந்து நம்ம மைண்ட்ல வந்து இந்த சாபத்தை கொண்டு வருங்கிறதே நமக்கு வரல. 3வது பொறாமை. பொறாமை ஒரு சாதாரண சுபாவம் நினைக்கலாம், அது ஜீவனையே குடிக்கக்கூடியது பொறாமை. இப்ப நான் சொல்றது வந்து வெளியே இருக்கிற மக்களுக்கு எல்லாம், விசுவாசிகளோட வாழ்க்கையில அனுதினம் சாபத்தை கடத்தி கொண்டு வருகிற கடத்திகளை சொல்றேன். 4வது காமம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அது வரக்கூடியது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு லிமிட் தான். சாப்பாடுல இருந்து டீயில இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு லிமிட் தான். சாப்பாடு ரொம்ப ரொம்ப சாப்பிட்டோம்னா தொண்டையில என்ன வைக்காத, கத்திய வயிறு, வாய் பசி, வயிறு நிறைஞ்சிரும், வாய் பசி தீராது. காமம், பெருந்தீனி, சோம்பல். சோம்பல் என்னது? கொல்லும் கொடிய பாவம். நம்ம நினைச்ச இந்த பாவத்தோட லிஸ்டுக்குள்ளேயே வரல தானே இந்த சொன்ன காரியம். சோம்பல், பேராசை. இது கூட நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன், தூக்கம். அல்லேலூயா. இந்த 8 காரியம் உங்க அனுதின வாழ்க்கையில சாபத்தை தினமும் கடத்தி கொண்டு வருகிற கடத்திகள். ஒண்ணு ஆணவம், சீனம் 2, பொறாமை 3, காம 4, பெருந்தினி 5, சோம்பல் 6, பேராசை 7, கடைசியா தூக்கம். இந்த கடைசியா சொன்ன பாருங்க, இது மகா கொடுமை. அல்லேலூயா. தூங்கனா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் தூக்கத்தை எவ்வளவு குறைக்கிறீங்களோ, சோம்பலை எவ்வளவு குறைக்கிறீங்களோ, அவ்வளவாய் ஆசீர்வாதம் இருக்கலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் செஞ்சு 10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடறோம். எல்லாத்திலையும் டைம் சேவ் பண்ணணும். இந்த 8 காரியங்கள் உங்க வாழ்க்கையில வராம பாத்துங்க. பாவம் இங்கேயே விட்டுட்டு போயிருங்க. ஆணவம், நான் எதுக்கு அவங்க கூட பேசணும், நான் எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும்? நீ யாரு? உன் தேவனாகிய கர்த்தர் யாரு? அவர் செஞ்சாரு எல்லாருக்கும் பணிவிட. பொறாமையை இங்கேயே விட்டுட்டு போயிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டிட்டு போகாதீங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன்? பொருள் சொன்னேன். இப்ப இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் இங்க வச்சுட்டு போறீங்க. சாப்பாடு ஆனாலும் சரி, நைட்டு பாருங்க, நீங்க அதிகாலமா எழும்பணும்னா நைட்டு அரை வகுத்தில் சாப்பிட்டு படுங்க. காலையில 3:30 மணிக்கு சரியா ஞாபகம் வந்து மூக்க மட்டும் சாப்பிட்டு படுத்தோம்னா காலையில 7 மணிக்கு தான் எந்திரிப்போம். பேராசை, ஆசை மனுஷனுக்கு வர்றதா, பேராசை இருக்கக்கூடாது. இந்த 8 காரியம் நம்மளோட வாழ்க்கையில அனுதினமும் சாபத்தை கடத்திட்டு வர்றது. சத்தம் இல்லாம வரும். மறைச்சு, பாம்பு எப்படி வரும்? மறைவா வரும். எங்க ஓரம் ஒதுக்கு கேப் கிடைக்கும், பாம்பு ஓரமா வரும். பப்ளிக் அப்படி வராது. இதே போலதான் இந்த 7 காரியங்கள், 8 காரியம் நம்ம மகா கொடிய, கொல்லும் கொடிய பாவங்கள். இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது.
இந்த வருஷம் 1ஆம் தேதி ஆண்டவர் பேசின வார்த்தையில சொன்னாரு, சபைகளிலே வேசித்தன ஆவி கட்டவிழ்த்து விடப்படுகிறது. வெளியல்ல, புற மக்கள் மத்தியில் இல்ல, சபையில. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழிய செஞ்சாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா, இவ்வளவு நாள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஆண்டவரோட வருகை மிகவும் சமீபம். நம்ம எதுக்கும் மனசை செலுத்தக்கூடாது. வேசித்தன ஆவியை கட்டவிழ்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும்படியான காலம் இதுவே. மேட்ரசனத்துல ரோமன் கத்தோலிக், நான் யாருக்கு பகையாளி இல்ல, வெளியில வந்த விவரத்தை சொல்றேன். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை போப்பாண்டவர் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி ஆர்டினேஷன் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. இது ரகசியம். வந்து போப்பாண்டவரா வந்தவர் இதெல்லாம் பார்த்து திரும்பி ஓடி போயிட்டாரு. மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வேற தேவையற்ற நம்ம பாவம்னு சொல்லுகிற ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு, இது பாவம் இல்லைன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த கிறிஸ்து வந்தாச்சா இல்லையா? வந்தாச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும்படியான காலங்கிறது நல்லா பயிரா போவீங்க. போனதுமே நிக்கும். நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தேடி வரும்போது என்னிடத்துல உன்னையும் காணான்னு போகணும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல எவ்வளவோ பேர் புறப்பட்டாங்க. எங்களுக்கு வள்ளியூர்ல மட்டும் 15-20 பேர் புக் பண்ணியிருந்தாங்க. அதே போல வால்பாறையில் நிறைய பேர், தென்காசியிலிருந்து ஒரு 20-25 பேர். சாதாரண சுசேஷ கூட்டத்துக்கு வர முடியுங்க. கட்டுகளை உடைக்க நீங்க முழு பிரயாசம் எடுத்து வந்தா தான் வந்து சேர முடியும். ஹல்லேலூயா. வராதவங்களை போய் பார்த்தோன்னு சொல்லுங்க, நாங்க பரலோக திருவிழாவில பரலோகத்தையே நாங்க பார்த்தது. பாத்தீங்களா இல்லையா பரலோக திருவிழாவில்? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்கள் அடிவில் இருக்கிறாரு. இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் நீங்க இங்கேயே விட்டுறணும். இனி டோட்டலா நீங்க சேஞ்ச் ஆகணும். இந்த கட்டுகளை முறிக்கிறது டோட்டலா உங்க மனசு மாறணும். 2 நாள் வராதவங்க இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னா நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், தாயின் தகப்பனையும் தயவு செய்து கனம் பண்ணுங்க. நீங்க என்ன சம்பாதிச்சாலும் தாயை தகப்பனை கனம் பண்ணாம இருப்பீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு அடுத்தபடி உங்க பெற்றோர், அதே போல உங்க மாமா மாமி. நீங்க அந்த வீட்டில இருந்து இந்த வீட்டுக்கு மகனானாலும் சரி மகளானாலும் சரி வர்றீங்க, உங்க பெற்றோர் கனப்படுத்துங்க. இது முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் உங்க மாமியார் சொல்லணும், நான் இந்த கூட்டத்துக்கு என் மருமக போயிட்டு வந்ததுல இருந்து என்னை நல்லா கவனிக்குது. என் மருமக என் மூஞ்சியவே பார்க்க மாட்டாரு, ஆனா அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோன்னா அன்பா விசாரிக்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்க டோட்டலா சேஞ்ச் ஆகணும். இன்னும் இந்த கட்டுகளை உடைக்கும் பொழுது உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணப்படுகிறது. ஆபரேஷன் பண்ணி கட்டி எடுக்கிறாங்க. மறுநாள் ஓட முடியுமா? உங்களுக்கு இந்த கட்டை உடைச்சு ஜெபம் பண்ணி விடுவோம், மனசு நல்லா ஃப்ரீ கிடைக்கும். அது நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்க சரீரம் அந்த பேண்டேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கொஞ்ச நேரம் ஒரு கயிறு ஏதாவது ஒன்று கையில கட்டி இருந்தோன்னு வைங்க, அந்த கட்டை அவுத்தாலும் கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் எப்படி இருக்கும், நமக்கு கட்டி இருக்கிற மாதிரியே தெரியும். அப்படிதானே? அதே போல ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு அந்த சரீரம் விடுதலை தெரியாத மாதிரி இருக்கும். மனசு ஃப்ரீயாயிரும். அந்த கட்டு முறிச்சோம் அப்படியே சரீர விடுதலை அப்படியே பின்ன 2-3 நாளைக்கு ஆகும். ஒரு வாரம் போகும்போது நல்லா ஃப்ரீயாயிருவீங்க. அல்லேலூயா. நமக்கு அந்த ஆபரேஷன் முடிஞ்ச உடனே எப்படி 3 நாள் 4 நாள் ஆனா தான் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறோமோ, அதே போல உங்க கட்டு உடைச்சோடனே இங்கிருந்து போகும்போதே உங்களுக்கு நல்ல மனசு ஃப்ரீயாயிரும். ஆனா உங்க சரீரம் ஒரு 2-3 நாள் ஆகும். பக்க
பக்குவப்பட்டு நல்ல ஒரு விடுதலைக்கு நேரா தெரியும். அதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? கட்டடிச்சு போறீங்க, எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? 4 மணி நேரம் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். 4 மணி நேரம் ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களை ஆண்டவர் எங்கோ கொண்டே நிறுத்துவார். 2 மணி நேரம் அதிகாலையில ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துக்கு நீங்க சம்பளம் வாங்குவீங்க. ஆண்டவர்கிட்ட பார்ட் டைம் ஜாப், அதிகாலை ஜெபம். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, சொந்தமான தொழில்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சரி, அதிகாலை ஜெபம் பண்ணீங்கன்னா அதோட சம்பளத்தை நீங்க கட்டாயம் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அதிகாலையில ஜெபிக்கலினா தோல்வியை தான் சந்திப்போம். முதல் காரியம் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு 8 காரியங்கள் சொன்னேன் அனுதின வாழ்க்கையில. அந்த காரியத்தை நீங்க கட்டாயம் கடைபிடிக்கணும். மூணாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13, 14 உங்களுக்கு வாக்குத்தத்தமாக நாங்க கொடுத்து அனுப்புகிறோம். நீங்க எந்த திருச்சபைக்கு போனாலும் சரி, நீங்க பூமியில உயர்ந்த இடங்களில ஏறி இருக்கும்படி பண்ணிருக்கு இந்த வசனம். ஒரு வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயாகில் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க கை கொண்டு நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஓய்வு நாளில என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, ஆராதனை முடிஞ்சுதான். எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வரும்போதே சொல்லிடுவோம் என்ன கிழமைன்னு கேட்பேன். சரி, ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் ஆராதனை முடிச்சுட்டு, இல்லாட்டா திங்கக்கிழமை வர்றோம்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. அந்த ஒரு எப்படிப்பட்டவங்களாலும் பரவாயில்லைங்க, நம்ம ஏசப்பாவுக்கு மேலான ஒரு சொந்தம் இல்லைங்க நமக்கு. அல்லேலூயா. அவர்தான் நம்ம சொத்து, அவர்தான் நம்ம சொந்தம், அவர்தான், அவருக்கு நமக்கு அவரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த நினைக்காதீங்க. இது மூணாவது காரியம். நாலாவது காரியமா, நீங்க ஜெபிக்கிற அளவுக்கு வேதத்தை வாசிக்கணும். எசேக்கியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம். பாருங்க, நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு வேதம். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோட பேசுறீங்க, வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றீங்க, என் வாயை திறந்தேன்
அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுத்த இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு, எனது வேத வசனம், அதனால் உன் குடலை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. அந்த சுருள் உங்க வயிற்றுக்குள்ள, நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்சரே வராது தெரியுங்களா, எவ்வளவு உபவாசம் இருந்தாலும். ஏன்னா வேத வசனங்களை நம்ம அதிகமா உட்கொள்றதுனால அது குடலை நிரப்புகிறது. அது தேனை போல சுவைக்க ஆரம்பிங்க. வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகால நீ வரப்போகுது. அல்லேலூயா. இப்ப நம்ம 2 பைபிள் 3 பைபிள் வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு வேத வசனம் கிடைக்காத பஞ்ச நாள் நம்ம இருதய பலகையில் எழுதணும். நாங்க சாப்டரா மனப்பாடம் பண்ணி வச்சுவோம். போய் லைட் இல்லாத நேரம் இருட்டில் போய் ஜெபம் பண்ணும் போது அங்க விளக்கும் கூட கேடலும் கூட இல்லாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அது அப்படியே ஒரு அதிகாரத்தை நம்ம இருதயத்துல இருந்து அப்படியே ஒரு அதிகாரத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். ஹல்லேலூயா. அப்படி மனப்பாடம் வேத வசனத்தை நம்ம உட்கொண்டு நடக்கிறவர்களா இருக்கணும். இது நம்மளை என்ன செய்யும்? சரீரத்தை பலப்படுத்தும். கட்டு அடைச்சிட்டு போன உடனே இவ்வளவு நாள் தூக்கம் வரல, இப்ப நிம்மதியா தூங்குறேன்னு இருந்தீங்கன்னா பிசாசோட ஆளுகை உங்களுக்கு ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகாது. என்னன்னு கேட்டா ரொம்ப நியரா தான் இருக்கும். ஒரு தலைமுறை சாபங்கும் போது இவ்வளவு பக்கத்துல, இப்போ தாய் தாப்ப ரசிக்கப்படல அப்படிங்கும்போது இவ்வளவு பக்கத்துல இருக்கும், முதுகுக்கு பின்னாடியே நிக்கும் விக்கிரகாவி. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால ரசிப்புகள் இருந்தா இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கும். இதே 4 தலைமுறை, ஒரு 6 தலைமுறை ஆனாலும் அந்த வீடியோ கேமரா இருக்கிற தூரம் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தே சொல்ல எத்தனை தலைமுறை பாவம், எத்தனை தலைமுறை சாபம் அப்படின்னு. ஆனா இந்த கட்டு உடைக்கும் பொழுது உங்க எல்லையில் இருந்தே அந்த விக்கிரகத்தை நாங்க அப்புறப்படுத்தணும். அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்க எங்க இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, கட்டு அடைக்கும் பொழுது உங்க இடத்துல இருந்து அதை அப்புறப்படுத்தி விட்டுறோம். அந்த விக்கிரக ஆவி போய் வெளியே தான் நின்று இருக்கும். எப்ப கேப் கிடைக்கும், நல்லா தூங்குனீங்கன்னா, அதிகாலம் தூங்குனீங்கன்னா வந்து மீண்டு ஒட்டு. இது எவ்வளவோ போராடி நம்ம அதை வெளியேற்றி இருக்கிறோம். இனி அதை காத்து கொள்ளறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதை காத்து கொள்ளணும்னா ஜெபமும் வேத வாசிப்பும் உங்களுக்கு இருக்கணும். நீங்க காலையில எனக்கு உடம்புக்கே முடியல, எழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி படுக்கிறீங்க, படுத்து எந்திரிக்கிறீங்க. 4 மணிக்கு ஜெபிக்க முடியல, 5 மணிக்கு திக்கு திக்குன்னு இருக்குது, 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக் எழுந்திரிச்சு. எதுக்காக? சமையல் பண்ண. ஹல்லேலூயா. 6 மணி அவரோட டைம் முடிஞ்சு போச்சு, ஏசப்பா டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வயிற்றுக்கு வாய்க்கு அடிக்கிறதுக்கு மட்டும் அது வந்துடும். ஐயோ அம்மா அப்பா அப்பா அம்மா எந்திரிச்சு அடுப்பை பற்ற வச்சு அப்படியே சோறாக்கி 3 மணி நேரம் ஆக்கி 5 நிமிஷம் முழுங்கிக்கிறது. ஹல்லேலூயா. இனி என்ன செய்யுங்க? முடியலனா எந்திரிங்க, ஜெபத்தை பண்ணுங்க, அப்படியே போர்வி போது படுத்துங்க. ஜெபம் முடிச்சுட்டு படுத்துங்க, சோறாக்காதீங்க. ஹல்லேலூயா. சகோதரர்கள் ஜெபிக்கலினா சாப்பாடு டிஃபனுக்கு போட்டு கொடுக்காதீங்க. காலையில வர்றது வரட்டும். ஹல்லேலூயா. கேண்டீன்ல சாப்பிட்டாங்கன்னா சம்பளம் வரும்போது வரணும் இல்ல? எத்தனை நாளைக்கு கேண்டீன் சாப்பாடு? சாந்திகீர் கம்மி தான், போய் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பிடலாம், 2வது நாள் போனா வாந்தி வர்ற மாதிரி, அப்படித்தானே? வீட்டு சமையல். அதிகாலை ஜெபம் இல்லாட்டினா சகோதரருக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணாத சோறு. சகோதரிகள் எழுப்பி சோறாக்கலினா சம்பளத்தை கொடுக்காதீங்க வீட்டுக்கு. ஜெபம் பண்ணிட்டு சோறாக்குமா, எனக்கு வேண்டாம் சோறே நீ வைக்காட்டியும் பரவாயில்ல சொல்லி பாருங்க. நீ எனக்கு சோறே வைக்காட்டியும் பரவாயில்ல, நீ அதிகாலையில ஜெபிமா, நான் நல்லா இருக்கலாம், நீயும் நிம்மதியா இருப்ப, ஆஸ்பத்திரி கொடுக்க வேண்டாம். நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்ப போறது, இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லாதீங்க. சாப்பாடு ஒரு நேரம் இல்லாட்டி பரவாயில்ல, ஜெபம் பண்ணுமா, உற்சாகப்படுத்துங்க. ஜெபம் பண்ணாம எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு டிஃபன்ல போட்டீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா.
அது நீங்க முதல்ல எவ்வளவு நேரம் முன்னால எந்திரிக்கணுமோ எந்திரிச்சு கட்டாயம் இந்த பரலோக திருவிழாவுக்கு வந்தவங்க அதிகாலை ஜெபம் பண்ண. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது தொடர்ந்து செய்யணும். ஆண்டவர் காலையில் இன்னைக்கு காலையில் ஜெபிக்கும் போது சொன்னாரு, ஒருத்தர் கூட அற்பமா இல்லை, எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பேனார். இந்த பரலோக திருவிழாவில் கட்டடிச்சிட்டு போற பிள்ளைங்களுக்கு நம்ம எதிர்பார்த்து நிறைய கம்மியா தான் இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சில. நீங்க என்னெல்லாம் தடை நினைச்சு வந்தீங்களோ நீங்க போகும்பொழுது எல்லாத்திலயும் உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க கட்டாயம் அதிகாலை ஜெபம் ஜெபிக்கணும். ரெண்டாவது அடுத்த காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். மத்த புறம் மக்கள் வீட்டிலிருந்து எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஜெபம் மட்டுப்பட்டுரும். அல்லேலூயா. நீங்க வேணா கொடுங்க, அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடாதீங்க. அதுக்கு அடுத்த காரியம் ஒண்ணு சொல்றேன். நீங்க எதை சாப்பிட்டாலும் கை வச்சு பரிசுத்தம் பண்ணி சாப்பிடுங்க. தண்ணி குடிச்சாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் பரிசுத்தம் பண்ணுங்க. இந்த சாபம் உங்களுக்கு எந்த வழியில திரும்ப நுழையாதபடிக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கட்டு உடைக்கிறது நிச்சயம், இதை காத்து கொள்வது ரொம்ப அவசியம். தொடர்ந்து இங்க கட்டொடைச்சுக்கோ. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அல்லது 15 நாளைக்கு ஒருக்காவது எங்கிட்ட போன் பண்ணி பேசுங்க. தூரத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க மாசத்துக்கு ஒருக்காவது ஒரு ஃப்ரைடேவாவது கூட்டத்தை அட்டன் பண்ணி நான் எப்படி இருக்கிறேன். எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தாரு. நான் அவர்கிட்ட போனேன்னா எப்பாவது போவேன். ஏதாவது ஒரு காரியம் நான் போனா, பிரதர் நான் எப்படி இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன்னா, ஏன் சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? இல்ல நான் சரியா இருக்கணும், இதுக்குதான் அப்பப்ப போய் பார்க்கணும் சரியா இருக்கிறேன்னா. எதுக்காக சொல்ற, கொஞ்சம் இடப்புற வலப்புற சாயிற மாதிரி தெரிஞ்சா உடனே ஒரு ஃப்ரைடே வந்துருங்க. ஹல்லேலூயா. அல்லது போன் மூலமா பேசுங்க. தெரியும், நீங்க போன் பண்ணினீங்கனால நான் பரலோக திருவிழாவுக்கு வந்திருந்தேன் இந்த ஊருன்னா உங்க முகத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுப்பாரு. நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையாங்கிறது மாதிரி தெரியும். அதுக்காண்டி போன் பண்ணா விட்டுறாதீங்க. பேசும்பொழுது நான் சரியா இருக்கிறோமா இல்லையா, ஏதாவது நுழைஞ்சிருச்சா தெரியும். அதுக்கு தான் சொல்றது, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது சந்திக்க பாருங்க. தூரமா இருந்தா மாசத்துல 2 தடவை போன் பண்ணி பேசுங்க. அது நீங்க சரியாய் உடைக்கப்பட்ட கட்டுகளை சரியா காத்துக்கொள்ளணும். அடுத்தது 3 மாசம் கழிச்சு இதே போல ஒரு நாள் கூட்டம் வைப்போம். நாங்க கூப்பிட்டு சொல்றோமா, நீங்க இன்னைக்கு உங்களோட ஜெப குறிப்புக்காக ஒரு சீட்டு கொடுப்பாங்க, எழுதி கொடுக்க முடியும். உங்க அட்ரஸ் போன் நம்பர் கொடுப்பீங்கன்னா உங்களை திரும்ப நாங்க கூட்டம் இது போல ஒரு நாள் கூட்டம் வைப்போம் 3 மாசத்துக்கு ஒருக்கா. அந்த கூட்டத்துக்கு நாங்க உங்களை கூப்பிடுவோம். உங்களை சரிபடுத்தி நல்ல சார்ஜர் பண்ணிட்டு போகலாம். அல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் சாஞ்சிடக்கூடாது. உங்க சபையில சொல்லணும். பல்லடத்துல இருந்து ஒரு பாஸ்டர் ஐயா சொன்னாரு போன வருஷம், அம்மா நல்ல விசுவாசிகளை ஃப்ரைடே அனுப்பி விடுவாரு, அவரோட தான் வேணும். அனுப்பி விட்டு சொன்ன, அம்மா விசுவாசிக்கு போ, நீங்க எங்க சபைக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் விசுவாசிக்கு உங்க சபையில பாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் விசுவாசிக்கு மாதிரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவ இல்லாட்டா எதிர்த்து பேசுறது, ஊழிக்காரர் கணக்கு கேட்கறது, நியாயம் பேசுறது, ஊழிக்காரருக்கு நாங்கெல்லாம் ஊழிக்காரர் முன்னால உட்கார கூட மாட்டோம், அதிகமா பேசக்கூட மாட்டோம். அவங்க சொல்றது மட்டும் சரிங்கய்யா சரிங்கம்மா அவ்வளவுதான். அவங்களுக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு துணிகரமா ஊழிக்காரர் பேசுறாங்க. தயவு செய்து கட்டுகள் உடைக்கப்பட்டு போறீங்க, எந்த ஊழிக்காரரை குறிச்சும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. எப்பவுமே
இன்னைக்கு மட்டுமில்ல, எந்த ஊழியக்காரன் அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். யாரும் உயர்ந்தவர்களும் இல்ல, யாரும் தாழ்ந்தவர்களும் இல்ல. ஆண்டவரோட பார்வைக்கு எல்லாம் அவரோட வேலைக்காரரா நிக்கிறோம். ஹல்லேலூயா. எஜமான் சொல்லுகிறதை செய்யக்கூடிய வேலைக்காரர், கூலிக்காரர். யாரையும் முதலாவது பயங்கரமான பாவம் ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுகிறது. நாவு கூட பேசக்கூடாது, சிந்தனையில் சிந்திக்க கூடாது. ஊழியர்களுக்காக நீங்க அதிகமா தாங்கணும் ஜெபத்துல. உங்க சபைகளுக்கு போறீங்க, ஒரு ஜெபக்குழுவை உருவாக்குறவங்களா இருக்கணும். 2 சகோதரி 3 சகோதரிங்க இருக்கிறீங்கன்னா ஒரு ஜெபக்குழுவை கூட்டிடுங்க. அங்கே நீங்க இருக்கிற இடத்துல 10 to 11 இல்ல 11 இருந்து 12 மணி வரை 2 பேர் இருந்தாலும் சரி, சேர்ந்து ஜெபிங்க. அது ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டு வந்துரும். ஹல்லேலூயா. அப்படி ஜெபக்குழுவை நீங்க சபையில உருவாக்குறவங்களா இருக்கணும். ஆடு குட்டி போடணும், மேய்ப்பன் குட்டி போடாது. நீங்க மந்தையில் இருக்கிற ஆடுகளா இருக்கும் பொழுது அந்த ஆடுகள் பெருகு பண்ணக்கூடியங்களா இருக்கணும். ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், பேசணும். நமக்குள்ள இருக்கிற கிருபிகள். இங்க 3/4 பேரு தீர்க்க தரிசன வரங்கள் உடையவர்கள் ஆண்டவர் சொல்றாரு. அதை நீங்க புதுப்பிச்சு கொள்ளணும். தனியா ஜெபம் பண்ணும் போது நீங்க அந்நிய பாஷையில பேசி அதுக்கு வியாக்கியானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த அந்நிய பாஷை வியாக்கியானத்தை குறிச்சு நான் சொல்ல போனா, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. பேசிட்டு இருக்கும் பொழுது வாய் மட்டும்தான் பேசுது. நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன சொல்லணும், அப்பா என்னப்பா சொல்றீங்கன்னு நீங்க கேளுங்க. ஆண்டவர் நீங்க எந்த பாஷை பேசுறீங்களோ அதுக்கு பதில் கொடுப்பாரு. அதான் அந்நிய பாஷை வியாக்கியானம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைக்கு சம்பந்தம் நம்ம நாவுக்கும் மனசுக்கும் அந்நிய பாஷைக்கும் சிந்தைக்கும் சம்பந்தம் மேல. வாய் தான் பேசும், அது மனசுக்குள்ளேயே சிந்தைக்குள்ளேயே போகாது. அதோட விளக்கத்தை ஆண்டவர் சிந்தையில கொடுப்பாரு. அதுதான் அந்நிய பாஷை வியாக்கியானம். ஆவியை பகுத்தறிகிற வரம் யாருக்கெல்லாம் வேணும்? சாப்டர் எங்கேயோ போகுது. ஹல்லேலூயா. ஆவியை பகுத்து அறியறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. இப்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கண்ணை மூடினா இது எப்படிப்பட்டதுன்னா அங்கங்க அங்கங்க எந்தெந்த ஆவிக நிக்குது, விக்கிற ஆவி ஆண்டரு அப்படியே தச்சுரூமா காட்டுறாரு. இந்த வரம் இந்த கடைசி நாட்கள் நமக்கு வேணும். வேணுமா வேண்டாமா? போலியா வர்றாங்களா ஊழியக்காரரு? போலியா தீர்க்கதரிசிகள் வர்றாங்களா இல்ல உண்மை தீர்க்கதரிசியா? அது தூரத்துல வரும்போதே கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டுல எப்படி பேசுறீங்க அதே போல ஏசப்பாட்ட கேளுங்க. ஒருத்தர் வர்றாங்க, இப்ப சீலாமாவை இப்பதான் பாக்குறீங்க. இந்த அம்மாவை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்குது. உங்களை நம்பலாமா வேண்டாமா? ஆண்டவர் நம்மளோட பேசுகிறவர். வரும் பொழுதே நீங்க கேளுங்க. உங்க பக்கத்துல அப்பா நிக்கிறாரு. நான் அப்படிதான், இல்லப்பா சொல்லுங்கப்பா, உங்க யாருப்பா, எல்லாத்தையும் கட்டுரு. நாங்க எங்க போனாலும் அட்ரஸ் தேடி மக்களை கண்டு போகும்போது அவங்கதான் காமிச்சிருவாரு. நான் உங்க பக்கத்திலேயே ஆவியானவர் இருக்கிறாரு. இவங்க எப்படிப்பா, இவங்க யாருப்பா, இவங்க எந்த சூழ்நிலை கேளுங்க, அமைதியில கேளுங்க, அப்படியே விளக்கி தருவார். ஹல்லேலூயா. இது பெரிய வித்து இல்லைங்க. ஆண்டவருக்கு பரிசுத்தம் வேணும், ஜபஜீவியம் வேணும். தேவனுக்கு எப்போதும் பயந்திருக்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்க எந்த நிமிஷம் கேட்டாலோ பதில் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இது ஒரு பெரிய வித்த. ஐயோ ஆவியின் வரங்கள் கனிகள் 40 நாள் உபவாசம் போட்டுதான் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை. ஜெபம் 3 மணி நேரம் குறைவில்லாம இருக்கணும். பரிசுத்தம் இருக்கணும். சிந்தனையை கண்டதையெல்லாம் போட்டு குழப்ப கூடாது. வாழ்ந்தா தேவனுக்காக வாழணும். இருக்க மட்டும் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், என்னையும் ஐயாவையும், உங்க 2 பேருக்குமே ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சு. நான் என் ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு ஏப்பா எனக்கு மறுபடியும் நான் உங்ககிட்ட வர்றேன், நீ வர்றேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லாத, நீ பண்ண வேண்டிய பயணம் இப்பதான் தொடங்கி இருக்குதுங்கிற. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில முடிஞ்சதுன்னு நினைப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு வந்து சொல்றாரு தீர்க்க தரிசனம், உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ 3 நாள்ல செத்து போயிருவேன். அந்த இடத்துல இப்ப நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றேன். அந்த இடத்துல 2 விசுவாசி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டு போயிட்டேன். போய் ஏசாயா போன மாதிரி முற்றம். அப்பெல்லாம் ஒரு பெரிய கோட்டை, அதுக்குள்ள போறதுக்கே 1 மணி நேரம் நடந்து போனா தான் அந்த கேட்டுக்கு போக முடியும். ஏசாயா அதுக்குள்ள அழுகுறாரு, அழுது புலம்புறாரு. ஏசாயா திருப்பி அனுப்புறாரு, நீ போய் அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்க சொல்லிடுன்னு. இருக்கிற பாடுகளை குறிச்சு நான் சொல்றேன். வந்து இவர் சொல்லிட்டாரு, உனக்கு ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுத்துட்டாரு 15 ஆண்டுகள். ஏசாயா போயிட்டாரு. இந்த 2 பேர் அங்க செத்து போயிருவேன்னு சொன்ன போது அங்க இருந்தாங்க பாருங்க. அவங்க பாக்குறாங்க, எத்தனை நாள் பாப்பாங்க? 3 நாள் பாக்குறாங்க, சாகல. 4 நாள் பாக்குறாங்க, சாகல. 1 மாசம் பாக்குறாங்க, சாகல. அப்ப இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை பொய்யா நெசமா? நிஜம்தான். ஆனா தேவன் மனது உருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா அவங்க யோனா கேட்ட மாதிரி கதறி அழுது, நான் அப்பவே நான் சொன்னேன், நீங்க அழிக்க மாட்டீங்கன்னு தெரியும், மறுபடியும் போய் சொன்னேன். ஆனா ரெட்டுடுத்தி ஆடு மாடுல இருந்து சாம்பல் உட்கார்ந்ததுனால நினிவே அழிக்கப்படாம போச்சு. இன்னைக்கு அப்படி ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. அந்த அழிவு வராதபடிக்கு பாதுகாக்கிற தீர்க்கதரிசியா இருக்கணும். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைவேறணும்னு காத்திருக்காதீங்க. தயவு செய்து, காலம் கடைசியா இருக்குது. தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறட்டும். நான் தீர்க்க தரிசனம் சொன்னது நிறைவேறக்கூடியதை மட்டும் நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. மத்தது நடக்க கூடாதுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணும். நீங்களும் நானும் இங்க ஒண்ணு சர்டிபிகேட் வாங்க வேண்டியது இல்லை. நிறைவேறி உண்மையான தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த இடத்துல ஏசாயா ஒரு பொய் தீர்க்கதரிசி மாதிரி மத்தவங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும், நான் சொன்னதை திரும்ப போய் சொல்லிட்டு வந்தாரு. மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுச்சு. இப்படி அவங்க சொன்னது நிறைவேறுச்சுன்னு ஒரு மரணமோ வேற ஏதாவது இழப்பு நஷ்டங்களோ வர்றதுக்கு விட்டுறக்கூடாது. நீங்க நேத்தும் கூட சொன்னேன், செகந்திராபாத்ல இருந்து அந்த சகோதரி சொன்னாங்க, ஆண்டி எங்க அப்பாவை விட்டுறாதீங்க ஆண்டி, எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. முதல்ல நான் 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால காப்பாத்தி கொடுத்தீங்க, எங்க அப்பாவை விட்டுறாதீங்கன்னு இங்க இருந்து போன மூலம் கதறிச்சு. நம்மளால பிடிச்சு வைக்க முடியும். அல்லேலூயா. போற ஜீவனை பிடிச்சு வைக்க முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியுங்க. நமக்கு தான் இந்த வேத வசனம் நமக்கு தான் உரிமையா கொடுத்திருக்கிறாரு. போற ஜீவனை பிடிச்சு வைக்க கட்டாயம் முடியும். அதனால தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நடக்கட்டும்னு பார்த்துட்டு இருக்காதீங்க தயவு செய்து. நம்ம அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல, வசூல் பண்ணுகிற கூட்டம் அல்ல. அந்த காரியம் ஒரு ஆத்துமா செத்து போனாலும் ஆண்டவருக்கு நாம கொடுக்கணும் பதில். இவங்க இப்படிப்பட்ட ஆபத்து வருதுன்னு சொல்லிடுவாரு. அது வந்துருச்சுன்னா நம்ம அது கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அதனால உங்க பொய் தீர்க்கதரிசி சொன்னாங்கனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுங்க. சொல்ல வேண்டியது சொல்லுங்க, சொல்ல வேண்டாங்கிறது மறைச்சிருங்க. பயப்படுற மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. டைரக்டா போய் பயந்துகிட்டு இப்படி வரும் அப்படி வரும் சொல்லிடக்கூடாது. இன்டைரக்டா சொல்லணும். தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்க கவனமா உபயோகப்படுத்தணும். அதனால வெளிப்பாடு தரிசனங்கள், தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, ஆவிய பகுத்தறியது, 3 காரியம் ஒண்ணு சேர்ந்து வரும். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், நீங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. இப்போ ஒரு சகோதரி வர்றாங்க, ஆண்டவரே இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் கேட்கறேன்.
நேசித்தன ஆவி அவங்களுக்குள்ள கிரியை செய்துன்னு வைங்க. அது எப்படி சொல்லுவீங்க? நீங்க ஜெபம் பண்ணும்போது வஞ்சிக்கிற ஆவி உங்களை தொட போகுது. இச்சினால் கூட அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொச்சையா தான் போகுது. வஞ்சிக்கிற ஆவி உங்களை ஏமாற்றப்பட போகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. அவங்க நீங்க சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், அவங்க புரிஞ்சுட்டாங்கமான்னு சொல்லுவார். அந்நிய பாஷையில அந்த விண்ணப்பம் ஏறெடுக்கும் பொழுது அந்நிய பாஷையில 4 வார்த்தை பேசிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். ஹல்லேலூயா. அத போய் ஓப்பனா நீங்க பேசி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க தீர்க்க தரிசனம் ஒரே நாளோட முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தை விழுந்து போறவர்களை தூக்கி எடுக்கும். இருதயம் உடைஞ்சிருக்கிறவர்களை நிமிர்த்தி நிறுத்தும். தீர்க்க தரிசனம் நல்லா இருக்கிறவங்களை கவுத்தி போட்டுறாது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எதுக்காக உபயோகப்படுத்தணுமோ அதுக்காக மட்டும்தான். சாமுவேல் விருதுல ஜெபம் பண்ணிட்டு போங்க. வெளியே கேட்டுக்கு வெளியே போறவங்க 1 நிமிஷம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போக சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவர். யார் வண்டி எடுத்து போனாலும் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வாலண்டியா இருப்பாங்க. கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒரு பாத்திரமா விளங்கணும்னா நான் சொல்லுகிற காரியத்தை நீங்க கை கொண்டு நடக்கணும். ஞானமா பேச கத்துக்கொள்ளுங்க. நமக்கெல்லாம் இவ்வளவு நாள் ஃப்ரீயா இருந்த மாதிரி நீ இருக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் நாம அந்த இடத்துல என்ன ஆயிரும்? தூசிக்கப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நடக்கையில செய்கையில கிருகியில எல்லாம். அதனால முழு குடும்பம் வந்திருக்கு. அவங்களோட ஹேபிட் மாறி இருக்கு. ஒரு சகோதரி எப்படி சொல்லுவீங்க? குடும்பத்தாருக்கும் தெரியக்கூடாது, அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். சொல்லாமையும் விட்டுறக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இல்லாட்ட தனியா வர சொல்லி பேசுங்க. நல்ல ஞானமா செயல்படணும். அநேகரை இப்படிப்பட்ட ஆவி இந்த இடத்துல தாக்கி உள்ளவங்க இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு. வேண்டாங்க. எதுக்காகவும் உங்க மனதை செலுத்தாதீங்க. இவ்வளவு நாள் போராடின ரட்சிப்பை காத்து கொள்ள ஸ்டெடி மைண்டோட இருக்கணும். எதுக்காக உங்களை விட்டுறக்கூடாது. ஆண்டவருக்கு பின்னால ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இங்க ஒண்ணு போகும்போது ஒரு போராட்டத்தை சத்ரு கொண்டு வருவா. அதை ஜெயம் எடுக்க என்ன வந்தாலும் ஜெயம் எடுக்க திராணி உள்ளவர்களாய் நிற்க பார்த்துக்கணும். அதனால ஆவியை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவங்கிறத நீங்க அப்படி அவங்க வரும்போது கேளுங்க. அப்பா இவங்க எப்படிப்பா கேளுங்க, பதில் கொடுப்பாரு. நீங்க கேட்கலீங்கன்னா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ரொம்ப ஈஸி. வெளிப்பாடு ஈஸி, தீர்க்க தரிசனம் ஈஸி, ஆவியை பகுத்தறியறது ரொம்ப ஈஸி. நேத்து தீர்க்கதரிசி பார்த்தோம். நாம தான் ஒரு தீர்க்கதரிசி பெரிய பெருமை பாராட்டிட்டு இருக்கிறோம். குரலை கேட்டாலே தீர்க்க தரிசனம் வருதுன்னு. 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கள கலரோட சொல்லுத அந்த தம்பி. தகுதி இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அதனால நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் அப்படியே சாதிக்க இப்படி நினைக்க நம்மளால ஒண்ணுமே முடியாதுங்க. அவரை நடத்துறதுக்கு விடுங்க முழுக்க. அவரு நடத்திட்டோம், நீங்க கூட மட்டும் இருந்துக்குங்க. அவர் வாயா சகலத்தையும் செய்ய வல்லவர் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் பெருமை அடிக்க அல்ல, சம்பாதிப்பதற்கு அல்ல. ஆண்டவர் காணிக்கையே பண்ணல. நாங்க ஒழித்துனால உனக்கு பிழைப்பு உண்டா இருக்கட்டும் தான் சொல்லி இருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த காசை வாங்கி ஒரு காரியம் செய்யாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் சொல்லுங்க. அதனால உங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி, நீ உங்களை கூப்பிடாட்டியும் பரவாயில்ல. நாங்க எங்க ஊழியத்துக்கு போனாலும் போக வர காசு கொண்டு போயிருவேன். ஏன்னா கடினமா ஏதாவது சொல்லி இருந்தோம்னா காணிக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீ கூப்பிடாட்டியும் பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லாத கூட்டி சேர்த்தவும் வேண்டாம், சொல்லுகிறத விட்டுட்டும் வரக்கூடாது. ஞானமாய் போதிக்க முதல்ல ஞானத்தின் ஆவிக்கு. அதிகாலை செபிக்கும் பொழுது நம்ம செபிக்க வேண்டிய நடக்க வேண்டிய வழியை
ஆண்டவர் போதிப்பாரு. படிப்பு இல்லைன்னு பயந்துக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் 21 ஆவிகள் என்னங்கிறது நடைமுறையில் நமக்கு டைம் இல்லை. 10 நாள் வைக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பியூரிட் பண்ணி கர்த்தருக்கு சுத்தமான ஜெபம் பண்ணுங்க. நம்ம 10 நாள் கோர்ஸ் வைக்கலாம். எல்லாம் போகும் பொழுது 9 வரங்களா இசைக்கன்னு சொல்ற மாதிரி 21 ஆவிகளை குறிச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அது சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நான் 2 பக்கமும் என்னமோ சொல்லி இருக்கிறேன். சொல்லணும்னா குயிக்கா அந்த 21 ஆவிகள் குறிச்சு நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியுமா? 21 ஆவிகளை குறிச்சு எங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன். இல்லாட்டி நம்ம வேற சாப்டர். ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில நடைமுறையில ஒரு விசுவாசி வாழ்க்கையில வருகிற 21 ஆவி வேணும்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அநேக ஆவிகள் நம்மளை தாக்கிட்டு இருக்கு. உங்களையும் தான் என்னையும் தான். எனக்கு ஒரே ஒரு ஆவி சீக்கிரம் தாக்கும். என்ன ஆவினா மனசோர்வின் ஆவி. ஹல்லேலூயா. அது வந்துச்சுன்னா உள்ள கொண்டு போயிட்டோம்னா 4 நாளைக்கு எழும்பவே முடியாது. அதனால வரங்கள், கிருபைகள், தாளந்துகள், அபிஷேகம் எப்ப வருதோ அன்னைக்கே உங்களுக்குள்ள வந்துருச்சுங்க. இனி அதுக்காக நீங்க உபவாசம் போடாதீங்க. வரங்களுக்காக, தாளந்துகளுக்காக உபவாசம் போடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருவதற்காகத்தான் உபவாசம். உபவாசம் என்னங்க? வருத்தி என்னத்துக்கு வறுக்கிறோம்? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற கேப் அதை ஃபில் பண்ண கிட்டி சேருவதுதான் உபவாசம். ஹல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. இல்லை இன்னும் அவரோட சேரணும், நான் அவர் மடியிலேயே உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் உபவாசம் ஜெபம் பண்றோம். உபவாசம் பட்டு ஜெபம் பண்ணனா குறைஞ்சது சார்கண்டா பிரார்த்தனை வேணும். ஹல்லேலூயா. 4 மணி நேரம் ஜெபம் வேணும். உபவாசம் உபவாசம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணக்கூடாது. உபவாசம் போட்டீங்கன்னா ஆஃப் டே உபவாசம்னா 4 மணி நேரம் ஜெபம். 4 மணி நேரம் ஜோராக்கி போட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. உபவாசம் ஒரு நாள், மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள். நீங்க வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயம் ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவங்க, ஊழியம் செய்யறவங்க நிறைய இருப்பாங்கன்னு பாருங்க. உபவாசம் போட்டாகணும். குடும்பத்துக்காக ஒரு நாள், உங்க கணவன் பிள்ளைகளுக்காக, உங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஒருவேளை ஆகாரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. அந்த நாள் நீங்க வேலைக்கு போற நாளா இருந்தா 3 மணிக்கு எழும்பி 7 மணி வரை ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் நைட் 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் ஆச்சு. உபவாசம் இருந்த மாதிரி ஆகும், ஜெபமும் இருந்த மாதிரி ஆகும். அது அல்லாம நீங்க பட்டினி உபவாசம் இருந்தீங்கன்னா அல்சர் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்சர் வியாதி வராது. வசனத்தை உட்கொள்ள நாங்க வாசிங் போட்டோம்னா சாப்பிடவே முடியாது. ஏன்னா வயிறு நிறைஞ்சிருக்கும் வசனம். வாரத்துல 2 நாள் கட்டு அடிச்சிட்டு போறீங்க. ஃப்ரைடே தயவு செய்து வெள்ளிக்கிழமை நாள் உபவாசத்தோட இருந்து பழகுங்க. ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து சாப்பிட்டுட்டு ஆராதனைக்கு போகாதீங்க. ஒருவேளை சாப்பாடு ஒதுக்குறதுனால நல்ல டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு வாரத்துல ஒரு நாளாவது ஒதுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மிச்சம் மீதி ஜீரணம் எல்லாம் ஆகிறதுக்கு மிஷினை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால உங்க சரீரத்துக்கு நல்ல சுகம் கிடைக்கும். எல்லா நாளும் சாப்பிட்டு நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சுகர் ஆனாலும் நீங்க உபவாசம் இருந்தா ஒண்ணுமே செய்யாதுங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க,
சோத்திரம் பண்ணுங்க, வாய்க்கு வயிற்றுக்கு கட்டளை கொடுங்க, தண்ணி குடிச்சிட்டு ஒரு வேளை சர்ச்சு முடிஞ்சு வந்து சாப்பிடுங்க. இது உங்களை மிகவும் உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கும். முதல்ல ஆவிக்குரியவங்க சில காரியங்களை கடைபிடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாதபடிக்கு போகணும். முதல்ல அதான். இல்லாட்டினா சாத்தா உட்காந்துக்கணும். எங்க சபையில பிள்ளைங்களை எடுத்துட்டு எங்க ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டா பிள்ளைங்களுக்கு செலவே வராது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எடுத்துட்டு வரலீன்னா அந்த வாரம் எல்லாம் ஆஸ்பத்திரி போவாங்க. ஹல்லேலூயா. குழந்தைகளுக்கு சிக்காகுதா, ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொண்டு போங்க. 10 பைசா ஆஸ்பத்திரி செலவு பண்ண மாட்டீங்க. மாசத்துக்கு ஒருக்கா போன் பண்ணுங்க, அல்லது லோக்கலா இருந்தா வந்து பாருங்க. தூரமா இருந்தா 2 மாசத்துல 2 தடவை போன் பண்ணி பேசுங்க. செப விண்ணப்பம் எங்களுக்கு கொடுங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க அட்ரஸ் எழுதி கொடுப்பீங்கன்னா ஜோய் பிரதர் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு பேப்பரும் அவங்க விண்ணப்பம் எழுதி கொடுக்கறது. அந்த அட்ரஸ வச்சு 3 மாசம் கழிச்சு நீங்க கூட்டம் நடத்தும் போது எங்களை கூப்பிடுங்கன்னு எழுதி கொடுங்க. அதை வச்சு நாங்க உங்களை கூப்பிடுவோம். நீங்க எந்த சபையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, கிருபா வரங்களை எழுப்ப, உங்களுக்காக நாங்க கூட்டம் இருக்கும் பொழுது எப்ப வர்றீங்களோ அந்த நாட்கள்ல வாங்கன்னு சொல்லி உங்களை ஊக்குவிக்க நாங்க ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு குழு. அதனால எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். தைரியமா எங்களை நம்பி பாஸ்டர்ஸ் அனுப்பலாம். ஏன்னு கேட்டா நாங்க வர சொல்றது வெள்ளிக்கிழமை மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் சபைக்கு போகாதவங்க தான் எங்க சபைக்கு வர சொல்லுவோம். ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க அதே சபைக்கு தான். அதனால தைரியமா பாஸ்டர் அனுப்புறாங்க. அங்கங்க ஓடக்கூடாது சபையில. முதல்ல இந்த பூமியில நிலையா இருந்தா தான் பரலோகத்தில் நிலையா இருக்க முடியும். உங்க ஊழியக்காரருக்காக ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது ஜெபிங்க. இது கட்டாயம் ஜெபிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட ஜெபம் தாங்குது. எனக்கு உடம்புக்கு முடியலன்னா சில பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். போன் மூலம் கேட்பாங்க, காலு வலியா, நெஞ்சு வலியா, முடியலையா, எப்படி? ஏசப்பா கோழு முட்டி கொடுத்துருப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாம் முன்னாலேயே சொல்லி கொடுத்துருவாரு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு போன் பண்ண வேண்டாம், நினைச்சோம்னா அந்த காரியத்தை உடனே கொண்டு வந்துருவாரு. அதனால உங்க ஜெப ஜீவியம் வேணும், வேத வாசிப்பு வேணும், பரிசுத்தம் வேணும். 4வது காரியமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறக்கூடாது. உபவாசம் வாரத்துல 1 நாளாவது குடும்பத்துக்காக போடணும். ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தோட ஆலயத்துக்கு வரணும். இந்த காரியத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா நீங்க கட்டு அடைக்கப்பட்டு போகும் பொழுது மீண்டுமாய் அந்த சத்ரு அடக்கிறீங்க உங்களை தாக்காது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்னத்தை விட்டாலும் பிசாசு ஒரு சின்ன ஹோல் இருந்தா போது பாம்பு என்ன செஞ்சிடும்? வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும். இந்த காரியத்துல சரியா இருந்தீங்கன்னா இந்த மீண்டுமா நீங்க கட்டப்பட மாட்டீங்க. நான் உங்களுக்கு குயிக்கா சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்களே 21 ஆவி மறுபடியும் வேணுமா? ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள கிரியை செய்யக்கூடிய முக்கியமான ஒரு 21 ஆவி குறிச்சு நான் சொல்றேன். எல்லா வார்த்தைக்கும் வசனமும் இருக்கு. பொய் பேசுகிற ஆவி, அந்த பொய் பேசுகிற ஆவிக்கு இடம் கொடுத்தலாம் பேசுவான். பொய் ஒன்னே ஒண்ணு உள்ள நுழையும் பாருங்க. பொய் பேச ஆரம்பிச்சா எல்லா ஆவி பின்னால வந்துடும். முதலாவது பொய் பேசுகிற ஆவி.
ரெண்டாவது திருடுகிற ஆவி. விசுவாசி திருடுவான். என்னத்த? பேனா, பாட்டு புக்கு, பைபிள், தேவையானது. திருடுகிற ஆவி. வசனம் சொல்லுமா? முதலாவது பொய் பேசுகிற ஆவி. யோவான் 8:44. இப்போ வாசிக்க வேண்டாம். திருடுகிற ஆவி. யோவான் 10:10. பெருந்திண்டியின் ஆவி. நீதிமொழிகள் 23:1-2-3. அப்பா எழுதி வச்சிருக்கிறேன், வாசிக்காம சொல்றேன். ஏதாவது மாத்தி இருந்தாலும் பாத்துக்குங்க, தேடி பாத்துக்குங்க. நான்காவது குறை சொல்லும் ஆவி. மத்தேயு 7:1. அஞ்சாவது விபச்சார ஆவி. நீதிமொழிகள் 23:27. ஆறாவது பாரம்பரியத்தின் ஆவி. மத்தேயு 15:6. மாறி இருந்தா, எப்போ எழுதி வச்சது மாறி இருந்தா நீங்க பார்த்து தேடிக்குங்க. ஏழாவது தாழ்வான எண்ணமுடைய ஆவி. லூக்கா 18:13. எட்டாவது சுய பரிதாபத்தின் ஆவி. நீதிமொழிகள் 24:10. அது பாதுகாப்பு இல்லாத எண்ணத்துல நடத்தும். ஒன்பதாவது மனசோர்வின் ஆவி. அது தன்னைத்தானே பிடிக்காது. நமக்கே மனசோர்வின் ஆவி வந்தா நமக்கே நம்மளை பிடிக்காது. என்ன சாப்பிட்டு, என்ன குளிக்கிறியா, குளிச்சு, என்ன எந்த வேலையை செய்ய நம்மளையே நமக்கு பிடிக்காது. மனசோர்வின் ஆவி. பத்தாவது விக்கிர ஆராதனையின் ஆவி. யாத்திரையாகமம் 20:3-5 வரை நினைக்கிறேன். இந்த விக்கிரக ஆராதனையின் ஆவி ரட்சிக்கப்பட்ட பிறகும் நமக்கு அடிக்கடி தலைவலி வரும். இதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா இது விக்கிரக ஆவி உங்களை தாக்கிட்டு இருக்குது. அத தலைவலி கொண்டு வரும். குடிவெறியின் ஆவி. குடிகாரருக்காக நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது குடிவெறியின் ஆவியை அரெஸ்ட் பண்ணுகிறேன்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது அரெஸ்ட் ஆகும். நீதிமொழிகள் 23:21. கவலையின் ஆவி. யாக்கோப்பு 3:14. எதுவுமே இருக்காது, ஆனா கவலைப்படுவாங்க. கவலையின் ஆவி. அடுத்தது துக்கத்தின் ஆவி. எதுவுமே இல்லாம அழுகழுகையா ஒரு மனசுக்கு. நீதிமொழிகள் 23:29-30. அடுத்தது கசப்பின் ஆவி. யாக்கோப்பு 3:14 நினைக்கிறேன். அது உள்ளே வந்தா சீக்கிரம் போகாது. கசப்பின் ஆவி. மன்னிக்கும் சுவாபம் வேணும். கசப்பின் ஆவி வந்துன்னா ஒரு குடும்பத்தை 4 குடும்பமாக பிரிச்சிரும். அந்த கசப்பின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. பயத்தின் ஆவி. வேதனை மேல வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 2 தீமோத்தேயு 1:7.
அது கட்டளை கொடுத்து மாற்றணும். நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அதை கட்டளை கொடுத்து மாற்றணும். 15 பலவீனப்படுத்தும் ஆவி. பலவீனம் வர்றது வேற, எப்பொழுதும் பலவீனம் சொல்லி மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிற காரியம் வேற. லூக்கா 13:11-13. ஆமா, லூக்கா. சீடி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எழுதி எடுக்காட்டி சீடி வாங்கி. தூக்க மயக்கத்தின் ஆவி. சரீர சோர்வினால் வருகிற தூக்கம் வேற, வேலை செய்யறதுனால டயர்ட்ல வர்ற தூக்கம் வேற, ஜபம் தூங்கி எந்திரிச்சு வந்து ஜபம் வேதம் வாசிக்கும் போது வருகிற தூக்கம் வேற. ஏசாயா 29:10, நியாயாதிபதிகள் 4:21. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. நான் தான் நல்லவன் என்று நினைக்கிறது, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது. யாக்கோபு 1:26. நாவு. சுயநீதியின் ஆவி. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை குற்றப்படுத்தவே கூடாது. அவன் செய்யறத ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம போய் நாம நல்லவங்கன்னு சொல்லி மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. நீ விசுவாசிக்கு 1 பங்கு தண்டனைனா ஊழியக்காரருக்கு டபுளா கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால துணிகரமா செய்யறத பார்த்து ஏமாந்துறாதீங்க. ஒரு பாப்பா சொல்லும், நான் ரட்சிப்புகளை நடத்தின ஒரு பொண்ணு, உங்க பொண்ணு மட்டும் பூ வைக்குதுங்கக்கா. சும்மா எங்க பிள்ளைங்களை அது இணைச்சு பேசு. நான் இதை செய்யாத அதை செய்ய சொல்றது இல்லை. அது செய்ய மட்டும் செய்யும், அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு வேண்டான்னு போகும். என் பிள்ளைய பத்தி நீ பாத்துட்டு இருக்கீன்னா அது நான் கதறி அழுது என் பிள்ளைக்கு திருப்பி நான் கொண்டு வந்துருவேன். நீ அதை பார்த்து எடுண்டு போனீன்னா நீ உன்னோட லைஃப் கெட்டு போயிடுவ. பார்க்காத, அவங்களுக்காக கதறதுக்கு நாங்க இருக்கிறோம். கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே துப்பி எரிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. அப்படி மத்தவங்களை பார்த்து நாம ஊழியக்காரோட பிள்ளைங்க. எங்க வீட்டுல ரொம்ப கண்டிஷன், எப்பாவது பூவெல்லாம் வைப்பாங்க. ஆனா மகன் சொல்லிடுவேன், யாரா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வச்சுட்டு பூ கட்டுற போதே சொல்லிடுவோம். சர்ச்சுக்கு அது பூ வச்சுட்டு இங்க எங்கேயோ வெளியில போகும்போது வச்சுட்டு போங்க. தம்பி ரொம்ப கண்டிஷனா சொல்லிடும். நானும் கூட கண்டுக்க மாட்டேன். அப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை, குடும்பங்களை, ஊழியக்காரோட குடும்பங்களை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஒரு நாள் நீங்க ஊழியம் செய்யறவங்க இருக்கிறீங்க, ஊழியம் செய்ய போறீங்க. அதனால நான் சொல்றேன், உலகத்தார் மத்தியில எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காட்டாதீங்க. முதல்ல ஊழியம் செய்யற நாம துணியும் கூட ஒரே நாள் நம்ம எல்லாம் வெளியே போயிட்டே இருப்போம். ஒரு 15 சேலை தொங்குதுன்னு வைங்க. ஒரு விசுவாசி வர்றாங்க, ஒரு வீட்டுல நடந்துச்சாமா, டேய் நம்ம ரத்தமெல்லாம் தொங்குது பாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. ஞானமா நடந்து கொள்ளணும், பெருமைக்காக அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யறோம். நம்ம ட்ரெஸ்ஸும் கூட ஒட்டுக்கா 10 ட்ரெஸ் துவைச்சு போடக்கூடாது. ஒண்ணு நம்ம வாங்கணுமா, நீங்க வாங்கறதுனால சந்தோஷப்படுறவங்கிட்ட காட்டுங்க.
நம்ம சந்தோஷப்பட பொறாமப்படுறவங்கிட்ட காட்டாதீங்க, ஆசீர்வாதமா இல்ல. நாங்கெல்லாம் எங்க ஊழிக்காரர் நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட, அவங்களுக்கு அது வேணும் இது வேணும். ஒரு கை நிறைய எங்களுக்கு காய்கறி வாங்கணும், ஒரு கை நிறைய அவங்களுக்கு அதே போல வாங்கி கொண்டு போவோம். உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, எதுக்காக நான் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு கரிசனை ஊழிக்காரர் மேல எடுக்கணும். மற்றவங்களை குற்றப்படுத்த கூடாது, முக்கியமா ஊழியக்காரர்களை குற்றப்படுத்த கூடாது. எரிச்சலின் ஆவி 1 சாமுவேல் 8:8. இந்த எரிச்சல் கோபம் வருதுன்னு வைங்க, உங்க ரைட் ஹேண்ட் உங்க வலது கையை உங்க தலையில வச்சு கோபம் வந்துச்சுன்னா, எரிச்சலின் ஆவி இயேசுவின் நாமத்தினால உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லுங்க. அப்படியே அரெஸ்ட் ஆயிரும், அப்படியே தணிஞ்சு போயிடும். நம்ம விட்டுட்டோம்னா தான் எல்லாமே நமக்குள்ள அடங்கினதுங்க. எந்த வரமானாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நமக்குள்ள அடங்கினதா, நமக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பொறாமையின் ஆவி கொலேசியர் 3:8. சுய இச்சையின் ஆவி நீதிமொழிகள் 23:4. காரணம் இல்லாம துக்கம் தொண்டை அடைக்கிறது. ஏதாவது மாறி இருந்தா பாத்துக்குங்க. சுயநீதியின் ஆவி, சுயநீதியின் ஆவி, அதில் அது குற்றப்படுத்துகிற ஆவியிலேயே வந்துருச்சு. யாக்கோபு பொண்ணு இருந்தார். பதினேழு குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, 18 எரிச்சலின் ஆவி, 19 பொறாமையின் ஆவி, 20 சுயேட்சையின் ஆவி. அத நீதிமொழிகள் 23:4. ஏதாவது மாறி இருந்தா பாத்துக்கோங்க, ரொம்ப நாளாச்சு. யாக்கோபு 1 இச்சையின் ஆவி, யாக்கோபு 1:14-15 இருக்கு. குறி சொல்லுகிற ஆவி, மத்தேயு 7:15. துர்க்குணத்தின் ஆவி, யாக்கோபு 1:21. எக்ஸ்ட்ரா வருது. அடுத்து பால் உணர்வின் ஆவி. அந்த பால் உணர்வின் ஆவி எப்ப வருதுன்னா, ஒரு 11 வயசுல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள நல்ல ஒரு வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசை, சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட், இது எல்லாம் அந்த வயசுல வரும். அதுதான் பால் உணர்வின் ஆவி. அது தகப்பன் வழியில இருந்து, இந்த தகப்பனுக்கு அப்படி இருந்தா பிள்ளை அதே வயசுல அந்த கிரியை நடக்கும். அது இந்த சாபக்கட்டை உடைக்கும் பொழுது, அப்படிப்பட்ட கிரிகள் பிள்ளைகள் மேல இருக்கும் பொழுது அதை உடைச்சு ஜெபம் பண்ணும். நம்மளோட வாழ்க்கையில அந்த ஆவி வந்துச்சுன்னா சிறு வயதிலேயே தன்னை இழந்து விடுவார்கள். உங்க பிள்ளைகளோட நடக்க ஸ்டைலு, அவங்க செய்கிற கிரிகை, இந்த சின்ன பிள்ளை தானே நினைக்காதீங்க, மாறுதா உடனே உங்களுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும். சின்ன சின்ன காரியத்துல மாறும் பாருங்க. 11-12 வயசுல அப்படியே அது கொஞ்சம் உங்களை விட்டு விலகிற மாதிரி தெரியும். ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், இந்த ஆவி அட்டாக் பண்ணி சொல்லக்கூடாது. அது பிள்ளைங்க மேல கையை வச்சு 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 ஜெபம் பண்ணும். அப்ப அதுல இருந்து நம்ம தடுத்துடலாம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு மயில் கிறிஸ்துவனை போல புறம்பான அலங்காரத்துல நம்ம இருக்கக்கூடாது. எப்படின்னு கேட்டா,
மயில் கிறிஸ்துவன் வெளியில பார்த்தா நல்லா அழகா இருக்கும், உள்ள பார்த்தா அந்த மயில் எப்படி இருக்குமா? வெறும் குச்சியா இருக்குமா? யாரு மயில பிடிச்சு பார்த்திருக்கிறீங்க? அல்லேலூயா. வெறும் குச்சியா இருக்குமா? வெளியே பார்த்தா அப்படி அழகா தெரியுமா? மயில் கிறிஸ்துவலா இருக்க கூடாது. ரெண்டாவது, கழுகு கிறிஸ்துவன் இருக்கக்கூடாது. அது உன்னதத்துல நல்ல உயர பறந்தாலும் அஸ்தமான செத்த பிணங்களை தேடிக்கொண்டுதான் பறக்குமாமா. அல்லேலூயா. கீழே ரொம்ப தூரத்துல இருந்து அது செத்து போயிருக்கிறது அந்த கழுகு தெரியும், அப்படி பறக்குமா. அந்த மாதிரி இருக்க கூடாது. செத்த பணத்தோட நோக்கத்துல ஒரு கழுகு கிறிஸ்துவ எப்படி இருப்பான்? பணம், அங்க பிணம், இங்க பணம். அல்லேலூயா. அந்த பணத்து மேல நோட்டம் விட்டு இருக்க கூடாது. கோழி கிறிஸ்துவன் கொஞ்சம் பறந்தாலும் மாம்சத்துக்குரியவன். அந்த கோழி கிறிஸ்துவனா இருக்க கூடாது. அடுத்தது, காக கிறிஸ்துவன் சுறுசுறுப்பாய் இருந்தாலும் இயற்கை சுபாவம் மாறாம இருக்கும். அடுத்தது, கொக்கு கிறிஸ்துவன் வெளியே வெள்ளை, பார்க்கறதுக்கு பரிசுத்தம், உள்ளே அருவருப்பு மஸ்துவமா இருக்க கூடாது. ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொன்னா அதை சரியாய் வைத்துக் கொள்ளணும். வயிற்று கட்டுறதுனால பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது. உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும். ஆறாவது, ஆந்தை கிறிஸ்துவன் அவன் வெளிச்சத்துக்கு வராம இருளிலே நடமாடுகிறவன், குறைகளையே எப்போது உற்று கவனித்துக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. அந்த கழுகு கிறிஸ்துவலா ஆந்தை கிறிஸ்துவனா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவர்கள் பார்க்கும்போது ஒரு நல்லதையே நினைங்க. அந்த மாதிரி உத்து நோக்கி அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்காதீங்க. நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்துவலா இருக்கணும்? புறா கிறிஸ்துவலா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறாவை போல கபடற்றுகளாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்க. எல்லா இடத்துலயும் கபடற்று இருந்தீங்கனாலும் மோசம் போய்க்கிறோம். எல்லா இடத்துலயும் வினாவா இருந்தாலும் மோசம் போயிடும். அதனால நம்ம ஆந்தை கிறிஸ்துவங்களும் அல்ல, கழுகு கிறிஸ்துவ, புறா கிறிஸ்துவ, கபடற்ற உத்தம கிறிஸ்துவ, இயேசுவின் வரிக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது யார் வர்றீங்க? தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது நீங்க புறா கிறிஸ்துவலா போகணும். அல்லேலூயா. அடுத்த நம்ம கூட்டம் எப்ப வருதுன்னு சந்தோஷப்பட்டு அநேகரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நம்ம சாப கட்டுகளை உடைக்கப்பட்டு நம்ம போகும் பொழுது இந்த சுவாவமான கழுகு சுவாவம், காகா சுவாவம், கோழி சுவாவம், கொக்கு சுவாவம் எல்லாத்தையும் விட்டு மயில் கிறிஸ்துவனா இல்லாம ஒரு புறா கிறிஸ்துவனை போல கபடற்ற நிலையில தேவனுடைய பாதத்துல இருப்போமானால் தேவனாய் கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 3 நாட்களும் வந்து நல்ல பலனை பெற்றீங்க. ஒரு 2 பேரும் 3 பேரும் சாட்சி சொல்லணும். கடைசியில நேரம் கொடுப்போம். அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறவங்க நீங்க சொல்லலாம். ஒரு பாட்டு ஒரு அடி பாடுங்க. நான் இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு சொல்றேன். கட்டோடைக்கு ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல வெளியூர்காரருக்கு கட்டோடைப்போம். தங்கி இருக்கிறீங்க, வெளியே இன்னைக்கு ட்ரெயினுக்கு போறவங்க இருக்காங்க, உங்களுக்கு கட்டோடைக்கும் பொழுது ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஒரு பிள்ளை வெளியில இருக்குமான்னு எங்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது, ஏதாவது நேர்ந்து கொண்டு உங்களால செய்ய முடியலன்னா அது சொல்லணும். நாங்களே கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் இருக்கக்கூடாது. விக்கிரகத்துக்கு ஏதாவது நேர்ந்து இருந்தீங்கன்னா அது சொல்லணும்.
உங்க பேரு மாத்தப்பட்டிருந்து அது இப்போ அதே இப்போ வேற பேரு ஏஸ்தர்னு வச்சுட்டாங்க. அவங்க பேரு நாகலட்சுமி, நாகுன்னு கூப்பிடுறாங்க. நீங்க அந்த பேரு ஆதியில இந்த பேர்ல இருந்தேங்கிறத கட்டோடிக்கும் போது எனக்கு சொல்லணும். அந்த பேரோட உரிமையை உடைச்சு சொன்ன. இன்னைக்கு காலையில் ஆண்டு பேசிட்டு இருந்த போது ஆண்டு சொன்னார், நெகக்கண்ணுல எல்லாம் சாபம் ஒட்டி இருக்கும் அநேகருக்குன்னு சொன்னார். அதனால நீங்க வந்தீங்க இருந்தீங்க பொறுமையா. நாங்க ஒரு குடும்பத்துக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நைட் ஆனாலும் நாங்க கட்டோடைச்சு ஜெபம் பண்ணுவோம். வந்தீங்க விடுதலையோட அவசரப்படாம இருந்தீங்கன்னா முதல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு கட்டோடைக்கலாம். உங்களை பியூரிட் பண்ணி முழுக்க விடுதலைக்கு போகணும். ஹல்லேலூயா. அதனால அவசரப்படாம நான் சொன்ன காரியங்கள், வெளியூர்ல பிள்ளைங்க இருந்தா சொல்லுங்க, வீட்டுல உங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்கன்னா சொல்லுங்க. வீட்டுல நாங்களும் இருக்கிறோம், எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நாங்க மட்டும்தான் வந்தோங்கிறத அது முதலே சொல்லுங்க. பொருத்தனை பண்ணி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அது விக்கிரகத்துக்கு பொருத்தனை பண்ணி இருந்தா சொல்லுங்க. உங்களை அர்ப்பணிச்சு நீங்க போகாம இருந்தா அந்த காரியத்தை சொல்லுங்க. இதெல்லாம் அழைப்புகளும் உரிமைகளையும் உடைக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையும் விளங்க பண்ணுவாரு. நம்ம நிறைய பேர் இருக்கிறனால ரொம்ப டைம் எடுத்து சிந்திச்சுட்டு இருக்க நேரம் இருக்காது. குடும்பம் பிரிஞ்சிருந்தா அந்த காரியத்தை சொல்லுங்க. அப்பதான் அந்த கட்டுகள் உடைக்கப்படும். பெற்றோர் கட்டு உடைக்கப்பட்டா பிள்ளைகளுடைய கட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா உடைக்கப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இல்ல நீங்க தனியாதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நான் தனியாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தனிநபருடைய சாபத்தை உடைப்போம். நீங்க தனியா வந்திருப்பீங்கன்னா நான் தனியா வந்திருக்கிறோமான்னு சொல்லுங்க. தனிநபருடைய சாபத்தை சொல்லி உடைப்போம். திருமண தடைன்னு சொன்னா அது எனக்கு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால திருமண தடையாகுதுமான்னு சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு அந்த காரியத்தை கட்டோடைப்போம். உங்க வீட்டு எல்லையில கோயில்கள் இருக்குது, அந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற அப்படிங்கிறவங்க அதே ஒரு வார்த்தை அன்று வெளிப்படுத்துவாரு. ஆனால் அது ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னு கேட்டா அந்த எல்லையில் இருக்கிற சாபத்தை உடைக்கணும். பலவிதமான சாபம் இருக்குது. பொறுமையா அவசரப்படாம நீங்க உடைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். பொறுமையா உடைச்சீங்கன்னா எவ்வளவு நேரம்னாலும் நாங்க செய்வோம். முதல்ல வெளியூர்காரர் அனுப்புவோம். அதனால நான் சொன்ன காரியங்களை மனசுல வச்சு கட்டு உடைக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? இல்ல இன்னைக்கு கட்டு உடைக்கப்படல, எனக்கு ஏதாவது போராட்டம் இருக்குன்னா வெள்ளிக்கிழமை நாள் சபைக்கு வந்தீங்கன்னா 7 வாரம் 7வது வாரம் கட்டுகள் உடைச்சு மகா பெரிய விடுதலை. 7 வாரத்துக்குள்ள உங்களை நல்லா தயார்படுத்தி கொள்ளுங்க. நீங்க கட்டு உடைக்கப்பட்டு யாருக்காவது சொல்லணும்னா சபைக்கு வர சொல்லுங்க. தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த செக்ஷன் ஆரம்பமாகுது. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த ஸ்பீட் பேக் இந்த பேப்பர் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதே போல சிறப்பு காணிக்கைக்கு கவர் கொடுப்பாங்க. பிரியமா இருக்கிறவங்க பண்ணுங்க. வேற சபையிலிருந்து வந்திருந்தா இது எங்களுக்கு பிரயோஜனம், பாஸ்டர் தெரியாமக்கு இது வந்திருப்பீங்கன்னா நீங்க போய் சொல்லுங்க, பாஸ்டர் இப்படி எங்க சொந்தக்காரர் சொன்னாங்க, நாங்க போனோம், இது எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. உங்களை குறிச்சு உங்க ஊழியக்காரருக்கு எல்லாமே தெரியணும். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் ஒரு அடி பாட்டு பாடு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தனி ஜெபம் இருக்குது. லோக்கல்ல இருப்பீங்கன்னா தனியா பேசணும்னா செவ்வாய்க்கிழமை போன் பண்ணிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் பா. எங்களுடைய கேலண்டர் அங்க இருக்கு. நீங்க வருஷம் முழுதும் எங்க நம்பர் மிஸ் ஆகாம இருக்கணும்னா கேலண்டர் வாங்கிட்டு போங்க. அது வருஷம் முழுதும் ஆராதனை நாள் எல்லாம் போட்டு இருக்குது. அங்க பிரேயர் ஆயில குறிச்சு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த பிரேயர் ஆயில் அங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. அந்த பிரேயர் ஆயில் என்னன்னா நாங்க ஜபம் பண்ணி வைக்கல, சும்மா ஊத்தி வச்சிருக்குது. அதை கொண்டு வந்து நீங்க என்னதுக்காக ஜபம் பண்ணமோ, யாருக்காக ஜபம் பண்ணமோ சொல்லும் பொழுது அந்த எண்ணெய் ரத்தமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு.
ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதியை சொல்லி எதுக்கு சொல்றேன்னா அதுக்காக. உங்களுக்கு வாங்கினா உங்களுக்கு வாங்கிக்கிங்க, குடிக்கிறதுக்குன்னா குடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பிரேயர் ஆயிலோட மகிமை நீங்க ஜெபம் பண்ணும் போதே அது ரத்தமாய் மாறுது. என்ன வியாதியா இருந்தாலும், கேன்சர் வியாதியா இருந்தாலும் அது நல்லாகிறதா பிரேயர் ஆயில். சாதாரண பிரேயர் ஆயில் அல்ல. முடி வளரணும்னு வாங்கினீங்கன்னா முடி வளர்றதுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்சர் பிரச்சனை அதுக்குன்னு சொன்னா அல்சருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே வாங்கி எண்ணெய் கொண்டு போயிடாதீங்க. அது வெறும் வயிற்றுல 3 சொட்டு விட்டு 40 நாளைக்கு குடிச்சா, ஜபத்தோட குடிச்சீங்கன்னா கேன்சர் கூட கியூர் ஆகுது. கட்டிகள் கரையுது. ஏதாவது உங்க கையில காலில் தழும்பு மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா நீங்க அதெல்லாம் மாறி போயிடும். அது சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி வாங்குவீங்களா? கர்த்தர் ஆசீர்வதி. ஹல்லேலூயா. நம்ம அடுத்த செஷன் போறதுக்கு முன்னாடி டீ ரெடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் சொல்றோம். இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் நீங்க வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. டீ டைம் முடிஞ்சுன்னா நம்ம அந்த செஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாடல் பாடுவாங்க. பாடல் பாடும்போது நம்ம அந்த நேரத்தில் இங்கே பாக்ஸ் வச்சிருவோம். அந்த பாக்ஸில் நீங்கள் நம்முடைய ஊழியத்திற்கான ஏதாவது சிறப்பு காணிக்கை செலுத்தணும்னு விரும்புகிறவர்கள், இங்கே ஊழியர்கள்லாம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இங்கே மேடையில் நின்று எல்லாரும் உங்களுக்காக ஆசீர்வதிப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சிறப்பு காணிக்கை அந்த பாக்ஸில் போட்டு உங்கள் ஃபீட்பேக் ஃபார்மையும் அதில் போட்டு செல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஊழியர்கள் எல்லாருமே மேடையில் நின்று உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்போது உங்கள் ஃபீட்பேக் ஃபார்மையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு காணிக்கையும் அந்த பெட்டியில் போட்டுவிட்டு செல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை நான் தனியாக பெயரிட்டு நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்.